கற்றுக்கொள்ளும் பேரார்வம் கொண்ட உங்களுக்கான பிரத்யேகமான ஆழமான அலசல் இது. இப்போ பாத்தீங்கன்னா நம்மள சுத்தி ஏகப்பட்ட தகவல்கள் செய்திகள்னு ஒரு பெரிய தகவல் பெருவிளமே ஓடிட்டு இருக்கு. ஆமா. டெய்லி ஏதாவது ஒரு புது டெக்னாலஜி பத்தி நியூஸ் வந்துட்டே தான் இருக்கு. கரெக்ட். அந்த வெள்ளத்துல மூழ்கிடாம உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்து ஒரு சுவாரஸ்யமான உரையாடலை நாம இன்னைக்கு அலச போறோம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற தலைப்பு ரொம்பவே வித்தியாசமானது. ஆமா, மேலோட்டமா பார்த்தா சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரிகிற 3 விஷயங்கள். அதாவது செயற்கை நுண்ணறிவான AI, பிட்காயின், அப்புறம் உலகளாவிய பொருளாதாரம். இது 3ம் எப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு முட்டி மோதுது அப்படிங்கறத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். சரி, இது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்போ மேக்ரோ பொருளாதாரம், கிளவுட் கம்ப்யூட்டிங்னாலே ஏதோ கண்ணுக்கு தெரியாத உலகத்துல நடக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா? இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, இந்த டிஜிட்டல் புரட்சி எல்லாமே நிஜ உலகத்துல இருக்கிற இரும்பு, செம்பு, நிலக்கரி, கான்கிரீட் மேலதான் மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்குது. ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா இது ரொம்ப தெளிவா புரியும். அது எப்படின்னு கேட்கறவங்களுக்கு முதல்ல இந்த ஏஐயோட மின்சார பசியிலிருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். ஏஐ தொழில்நுட்பத்துக்கு ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் பத்தாது, அதுக்கு பல்லாயிரம் மடங்கு பெரிய உள்கட்டமைப்பும் பயங்கரமான அளவுல மின்சாரமும் தேவைப்படுது. ஆமா, இங்கதான் ஏஐக்கும் பிட்காயினுக்கும் உள்ள ஒரு நேரடி முரண்பாடு வருது. ரெண்டுக்குமே நிறைய மின்சாரம் தேவைதான். ஆனா அந்த மின்சாரத்தை அவங்க பயன்படுத்துற விதம் முற்றிலும் நேரெதிரானது. பிட்காயின் மைனிங் பண்றவங்களுக்கும் ஏஐ டேட்டா சென்டர்களுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்றீங்களா? கரெக்ட். இப்ப பிட்காயின் மைனர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு நாடோடிகள் மாதிரி. அவங்களுக்கு எங்க மிக குறைந்த கட்டணத்துல மின்சாரம் கிடைக்குதோ அங்க போயிடுவாங்க. அதாவது மக்கள் இல்லாத இடமா இருந்தா கூட பரவாயில்ல. கண்டிப்பா. ஒரு ஸ்டார்லிங்க் இணைய வசதி இருந்தா போதும். உதாரணத்துக்கு டெக்சாஸ்ல வீணாக்கப்படுற இயற்கை எரிவாயுவா இருக்கட்டும், இல்ல மனிதர்களே இல்லாத அண்டார்டிகாவா கூட இருக்கட்டும், அங்க போய் ஒரு கண்டெய்னரை வச்சு அவங்களால மைனிங் பண்ண முடியும். மின்சாரம் கட்டானா கூட அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லையே. அதுதான் அவங்களோட பிளஸ். மின்சார கட்டுப்பாடு வந்தா உடனே இயந்திரங்களை நிறுத்திடுவாங்க. மறுபடியும் கரண்ட் உபரியா கிடைக்கும் போது ஆன் பண்ணிப்பாங்க. ஆனா ஏஐ டேட்டா சென்டர்களுக்கு இந்த நெகிழ்வுத்தன்மை சுத்தமா கிடையாது. ஒரு ஏஐ மாடலை ட்ரெயின் பண்ணணும்னாவோ இல்ல நாம கேட்கிற கேள்விக்கு அது உடனே பதில் சொல்லணும்னாவோ அந்த சர்வருக்கு 99.999% தடையில்லா மின்சாரம் தேவை. சரியா சொன்னீங்க. நினைச்ச நேரத்துல ஏஐ சர்வர் ஆஃப் பண்ணிட்டுலாம் போக முடியாது. இன்னொன்னு, லேட்டன்சின்னு சொல்ற அந்த டேட்டா பரிமாற்ற தாமதம் ஏஐக்கு ஒரு பெரிய எதிரி. அப்போ அண்டார்டிகால ஜீப்பா கரண்ட் கிடைக்குதுன்னா அங்க போய் ஏஐ டேட்டா சென்டர் கட்ட முடியாது. கட்டவே முடியாது. ஏன்னா சென்னையில இருக்கிற ஒரு பயனர் சாட்ஜிபிடி கிட்ட கேள்வி கேட்கும்போது டேட்டா கடலுக்கு அடியில இருக்கிற கேபிள் வழியா அண்டார்டிகா போயிட்டு வரதுக்குள்ள ஆகிற அந்த சில மில்லி செகண்ட் தாமதத்தை கூட மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்பீடா வேலை நடக்கணும். அப்போ ஏஐ டேட்டா சென்டர்கள் எங்க தான் வரணும்? மக்கள் அதிகமா வசிக்கிற பெருநகரங்களுக்கு பக்கத்துல தானே வரணும். ஆமா, அதுதான் யதார்த்தம். இது உங்களுக்கான சிந்தனை. இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க யோசிச்சு பாருங்க. ஏஐ டேட்டா சென்டர்கள் உங்க ஊர் எல்லைக்குள்ள வரும்போது உங்க வீட்ல ஓடுற ஏசி, உங்க ஊர் மருத்துவமனை, தொழிற்சாலைகளுக்கு வர அதே மின்சார கிரிட்ல தான் இந்த ராட்சச ஏஐ நிறுவனங்களும் இணையுது. அப்ப நேரடியாகவே ஏஐ நிறுவனங்கள் நம்முடைய அன்றாட மின்சாரத்துக்காக நம்ம கூடவே போட்டி போடுதுன்னு சொல்லலாமா? 100% உண்மை. இதனாலதான் மின்சார விநியோகத்துல ஒரு பெரிய அழுத்தம் வருது. இதுதான் முதல் முக்கியமான பொருளாதார மாற்றம். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். இந்த பௌதீக தடையை தாண்டி பொருளாதார போட்டியும் மதிப்போட மாற்றமும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ 2010களில் கொடிகட்டி பறந்த ஃபேங் இல்லனா மேக்ஸ் 7 நிறுவனங்களுக்கும் இப்போ இருக்கிற ஏஐ நிறுவனங்களுக்கும் ஒரு பெரிய வியாபார வித்தியாசம் இருக்கு. பெரிய வித்தியாசம் இருக்கு. பழைய மென்பொருள் நிறுவனங்கள் ஆரம்பத்துல கொஞ்சம் மூலதனம் போட்டா போதும், அதுக்கப்புறம் அதிக லாபம் ஈட்டினாங்க. ஏன்னா அவங்க கிட்ட நெட்வொர்க் எஃபெக்ட் இருந்துச்சு. இப்போ ஒரு சமூக வலைத்தளத்துல உங்க நண்பர்கள் எல்லாரும் இருக்கும்போது நீங்க அவ்வளோ சீக்கிரம் அதை விட்டு வெளியேற மாட்டீங்க. ஆனா ஏஐல அப்படி இல்லையே. கிடையாது. ஏஐ துறைங்கிறது இப்போ ஒரு பெரிய ஆயுத போட்டி மாதிரி மாறிடுச்சு. அதாவது ஒரு ஆர்ம்ஸ் ரேஸ். இதுக்கு தொடர்ந்து பல்லாயிரம் கோடி மூலதனம், அதாவது கேபெக்ஸ் தேவைப்படுது. ஆமா, நேத்து வரைக்கும் சாட்ஜிபிடி நல்லா இருக்குன்னு யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு அது சரியா பதில் சொல்லலைன்னா அடுத்த நிமிஷமே கிளாடுக்கோ இல்ல ஜெமினிக்கோ மாறிடுவோம். நம்ம நண்பர்கள் எந்த ஏஐ யூஸ் பண்றாங்கங்கிறது நமக்கு முக்கியமே இல்ல. வாடிக்கையாளர் மாறுதல் செலவு ரொம்ப கம்மி. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்த நெட்வொர்க் எஃபெக்ட் இல்லாததால ஒவ்வொரு ஏஐ நிறுவனமும் தங்களோட மாடலை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு பில்லியன் கணக்குல செலவு பண்றாங்க. ஆனா இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? என்ன? லாபம் ஏஐ நிறுவனங்களுக்கு போறதில்ல. அதை சொல்றீங்களா? கரெக்ட்.
லாபம் முழுக்க ஏஐ சாஃப்ட்வேர் உருவாக்குறவங்களுக்கு போகாது, இந்த மொத்த சிஸ்டம்க்கும் அடிப்படை தேவையா இருக்கிற வன்பொருட்களை, அதாவது ஹார்ட்வேரை தயாரிக்கிற ஒரு சில நிறுவனங்களுக்கு மட்டுமே இந்த லாபம் மொத்தமா போய் சேருது. இது ரொம்ப சுவாரஸ்யமான தகவல். உலக அளவிலே பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரேம் தயாரிக்கிற வெறும் 3 நிறுவனங்கள் தான் 90% சந்தைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. அதே போல ஏஐக்கு உயிராவே இருக்கிற ஜிபியு தயாரிப்புல 2 நிறுவனங்கள் தான் முற்றுரிமை செலுத்துறாங்க. சாஃப்ட்வேர் கம்பெனிகள் அடிச்சுக்கும் போது எந்த போட்டியும் இல்லாம இவங்க பெரும் லாபம் பாக்குறாங்க. சரி, இதெல்லாம் பெருநிறுவனங்களோட போட்டி. இதை கேட்டுட்டு இருக்கிற நம்ம நேயர்களுக்கு இதுல என்ன பாடம் இருக்கு? அவங்க இதுல இருந்து என்ன கத்துக்கணும்? இதுக்கு நாம ஒரு டிராக்டர் உதாரணத்தை சொல்லலாம். ஒரு காலத்துல விவசாயத்துல டிராக்டர் அறிமுகமானப்போ அது விவசாயிகளோட உற்பத்தி முறையே மொத்தமா மாத்துச்சு இல்லையா? ஆமா, பல நாள் செய்ய வேண்டிய வேலையை சில மணி நேரத்துல முடிச்சுது. அதே போலதான் இன்றைய காலகட்டத்துல ஏஐ அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு டிராக்டர். நீங்க எந்த துறையில வேலை செஞ்சாலும் சரி, ஏஐய ஒரு கருவியா பயன்படுத்த தெரிஞ்சவங்க அவங்களோட திறனை அபரிமிதமா வளர்த்துப்பாங்க. அதை பயன்படுத்தாதவங்க டிராக்டர் வந்த பிறகும் கையில கலப்பையோட நிக்கிற விவசாயி மாதிரி பின்தங்கி போயிடுவாங்க. அதானே? அதேதான். தொழில்நுட்ப பந்தயத்துல நாம முந்தி இருக்கணும்னா ஏஐய நாம பயன்படுத்தியே ஆகணும். ரொம்ப அருமையான உதாரணம். இப்ப நாம மனிதர்கள் ஏஐயை எப்படி பயன்படுத்துறோம்னு பேசணும். ஆனா இந்த ஏஐக்கள் தங்களுக்குள்ள எப்படி பணப்பரிவர்த்தனை பண்ணிக்க போகுது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு புதுமையான விஷயம். இது நம்மளோட 3வது பகுப்பாய்வு. ஒரு செயற்கை நுண்ணறிவு மென்பொருள் கிட்ட போயிட்டு உனக்கு பரிவர்த்தனை செய்ய சிறந்த பணம் எதுன்னு கேட்டா அது ஏன் பிட்காயின்னு சொல்லுது. இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஆனா ஆழமான ஒரு காரணம் இருக்கு. நம்மளோட பேங்க் சிஸ்டம் எல்லாமே மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஆமா, பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும்னா ஆதார் கார்டு, பான் கார்டு, பாஸ்போர்ட்னு நிறைய கேட்பாங்க. அதுதான் கேவைசி விதிமுறைகள். ஒரு சாஃப்ட்வேர் கோடு போய் பேங்க்ல நின்னு கேவைசி ஃபார்ம் ஃபில் பண்ண முடியுமா? அதுக்கு முகவரியோ தேசிய அடையாள அட்டையோ கிடையாது. அதனால ஏஐயால ஒரு சாதாரண பேங்க்ல அக்கவுண்ட் ஆரம்பிக்க முடியாது. அப்போ கிரிப்டோ கரன்சி தான் அதுக்கு ஒரே வழியா? யாருடைய அனுமதியும் அதுக்கு தேவையில்ல. ஒரு ஏஐ தானாகவே சில வரி குறியீடுகளை எழுதி ஒரு டிஜிட்டல் வாலெட்டை உருவாக்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாம பரிவர்த்தனை கட்டமைப்புலயும் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இப்போ ஒரு ஏஐ இன்னொரு ஏஐ கிட்ட இருந்து ஒரு சின்ன டேட்டாவை வாங்குதுன்னு வச்சுப்போம். அதுக்கு ஒரு பைசால 100ல் ஒரு பங்கு தொகையை புடுக்க வேண்டியிருக்கும். கரெக்ட். நம்ம யூஸ் பண்ற வீசா, மாஸ்டர் கார்டுல எல்லாம் மைக்ரோ பேமெண்ட்ஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ஒரு நிலையான கட்டணம் பிடிப்பாங்க. ஆனா ஏஐக்கு வினாடிக்கு ஆயிரக்கணக்கான சிறு சிறு பரிவர்த்தனைகள், அதாவது ஸ்ட்ரீமிங் பேமெண்ட்ஸ் செய்ய வேண்டியிருக்கும். இத தற்போதைய வங்கி முறையால கண்டிப்பா கையாள முடியாது. ஆனா பிட்காயின் நெட்வொர்க் மாதிரியான அமைப்புகள்ல இந்த அதிவேக நுண் பரிவர்த்தனைகள் ரொம்ப சுலபமா நடக்கும். அதனால தான் ஏஐகளுக்கான பணம் பிட்காயின்னு சொல்றோம். ரொம்ப சரியா சொன்னீங்க. மனித வங்கி முறைகள்ல இருக்கிற இடைத்தரகர்களை எல்லாம் நீக்கிட்டு இயந்திரங்கள் தங்களுக்குள்ளேயே பிட்காயின் வழியா வியாபாரம் பண்ணிக்கிற ஒரு புது பொருளாதாரமே உருவாகிட்டு இருக்கு. கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இப்போ இதோட தொடர்ச்சியா நம்மளோட 4வது பகுப்பாய்வுக்கு வருவோம். ஏஐ, கிரிப்டோன்னு எல்லாம் டிஜிட்டலா பேசினாலும் கடைசியில இதுவும் பௌதிக உலகத்துல தான் நிக்குது. இப்போ அமெரிக்கா மாதிரியான நாடுகள் தங்களோட உற்பத்தியை, அதாவது ரீஷோரிங் மூலமா மீண்டும் தங்கள் நாட்டுக்குள்ளேயே கொண்டு வர நினைக்கிறாங்க. இதோட யதார்த்தம் என்ன? அரசாங்கங்கள் நினைச்சா பில்லியன் கணக்குல டாலரை அச்சடிக்கலாம், சட்டங்களை போட்டு சலுகைகளை அள்ளி தரலாம். ஆனா ஒரு டேட்டா சென்டரையோ, பல 1000 டன் எடையுள்ள மின்மாற்றிகளையோ இல்ல அபூர்வமான கனிமங்களையோ மிஷின்ல வச்சு அச்சடிக்க முடியாது. இதானே நிதர்சனமான உண்மை? 100% உண்மை. மேக்ரோ பொருளாதாரத்துல இது ஒரு பெரிய சவால். கடந்த ஓராண்டு தரவுகளை எடுத்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுல உற்பத்தித்துறை வேலைவாய்ப்புகள் சற்று குறைஞ்சிருக்கும் தான் சொல்லணும். அரசாங்கம் அவ்ளோ சலுகைகள் கொடுத்தும் ஏன் குறையணும்? ஏன்னா ஒரு நிறுவனத்துக்கு தொழில் செய்ய பொருளாதார ரீதியா அது லாபகரமா இருக்கணும். இப்போ ஒரு புது தொழிற்சாலை கட்டணும், அதே நேரத்துல ஒரு புது டேட்டா சென்டரும் கட்டணும்னா ரெண்டுக்கும் இடையே ஒரு பயங்கரமான போட்டி நிலவுது. அதாவது வேலையாட்கள், மின்சாரம், கட்டுமான பொருட்கள்னு எல்லாத்துக்கும் தட்டுப்பாடு வருது. ஆமா, இது ஒரு ஜீரோ சம் கேம். உங்ககிட்ட இருக்கிற வளங்களை வச்சு ஒன்னு டேட்டா சென்டர் கட்டலாம், இல்லனா சாதாரண தொழிற்சாலை கட்டலாம். ரெண்டையும் ஒரே நேரத்துல பண்ண முடியாது. உலக சந்தையில இப்போ பெரிய மின்மாற்றிகளுக்கெல்லாம் பல வருஷம் காத்திருக்க வேண்டியிருக்கு. அப்போ நாடுகள் என்ன முடிவு பண்றாங்க? அவங்க முன்னுரிமைகளை மாத்துறாங்க. ஜவுளி, துணி தைக்கிறது மாதிரியான சாதாரண உற்பத்திகள் வெளிநாடுகளிலேயே நடந்தா கூட பரவாயில்லன்னு விட்டுடுறாங்க. ஆனா டேட்டா சென்டர்களையும்
அதிநவீன சிப் தயாரிக்கிற ஆலைகளையும் நம்ம நாட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதுதான் எதிர்காலத்தோட அதிகாரம். ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நாம இன்னைக்கு நிறைய ஆழமான விஷயங்களை அலசியிருக்கோம். ஏஐக்காக தேவைப்படும் அதீத மின்சாரம் எப்படி வீடுகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் போட்டியா மாறுதுன்னு பார்த்தோம். அதே போல ஏஐல இருக்கிற மூலதன போட்டி, நெட்வொர்க் எஃபெக்ட் இல்லாததால ஹார்ட்வேர் நிறுவனங்கள் எப்படி லாபம் அடைறாங்கன்னு விவாதிச்சோம். மனிதர்களை விட ஏஐகள் ஏன் பிட்காயினை தங்களோட பணமா விழும்புறாங்கங்கிற ஆச்சரியமான விஷயத்தையும், உற்பத்தியை தாய்நாட்டுக்கு மாற்றுவதில் இருக்கிற நிஜ உலக பற்றாக்குறைகளையும் நாம தொகுத்து வழங்கியிருக்கோம். நிச்சயமா இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைஞ்ச ஒரு பெரிய தொழில்நுட்ப பொருளாதார புரட்சி. இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வரலாம். இந்த தொழில்நுட்ப புரட்சியில நீங்க எப்படி உங்களை இணைச்சிக்க போறீங்க? புதிய ஏஐ கருவிகளை பயன்படுத்தி உங்களோட அன்றாட வேலைகளை எப்படி ஒரு டிராக்டர் வேகத்துக்கு மாத்த போறீங்கன்னு நீங்களே சிந்திக்க வேண்டிய நேரம் இது. ஆமா, அந்த தகவல் அமைப்பு தான் எதிர்காலத்துல உங்களை வெற்றியாளரா மாத்தும். இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை விட்டுட்டு போறோம். இன்னைக்கு நாம மனிதர்கள் ஏஐயை பயன்படுத்துறத பத்தி பேசணும். ஏஐக்கள் பிட்காயின் மூலமா பரிவர்த்தனை செய்யறதையும் பார்த்தோம். ஆனா கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. எதிர்காலத்துல கோடிக்கணக்கான ஏஐ மென்பொருள்கள் ஒண்ணுக்கொன்னு தொடர்பு கொண்டு மனிதர்களோட எந்த அனுமதியும் இல்லாம பிட்காயின் மூலமா ஒளியின் வேகத்துல வியாபாரம் செய்ய தொடங்கினா, அந்த இயந்திரங்களுக்கு இடையான தன்னாட்சி பொருளாதாரம் மனிதர்களோட கட்டுப்பாட்டை மீறி எப்படி இயங்கும்? அந்த உலகத்துல மனிதர்களோட பங்கு என்னவா இருக்குங்கிறது ரொம்பவே திகைப்பூட்டக்கூடிய ஒரு கேள்விதான். கண்டிப்பா. இந்த சிந்தனையோட உங்களை மேலும் சுயமாக ஆராய தூண்டி இன்றைய ஆழமான அலசலை நாங்க நிறைவு செய்றோம். தொடர்ந்து கேளுங்கள், சிந்திப்போம்.